பிப்ரவரி 4. தலைப்பு: திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:4. மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்துவை தனக்குள் உருவாக்கி வைத்திருப்பவனே ஆரோக்கியமான கிறிஸ்துவன் ஆவான். சத்தியம், தூய்மை மற்றும் பரிசுத்தத்தை அவன் நேசித்து ஆவிக்குரிய ஆற்றலை வெளிப்படுத்துவான். அவன் தேவனுடைய வசனத்திற்கான அன்பை கொண்டிருக்கிறபடியால் வேத வசனத்துடன் பழக்கப்பட்டவர்களிடம் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ள வெளிச்சத்தின் ஒவ்வொரு கதிரையும் பெற்றுக்கொள்ள அவர்களுடனான ஐக்கியத்தை தேடுவான். மேலும் வேத வசனமானது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவரை ஆத்துமாவிற்கு மிகவும் விலை மதிப்பற்றவராக மாற்றுகிறது. ஆரோக்கியமான விசுவாசத்தை உடையவன் கிறிஸ்துவே ஆத்துமாவின் ஜீவனாக இருப்பதையும் அவர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருப்பதையும் காண்பான். மேலும் அவன் ஆத்துமாவின் ஒவ்வொரு ஆற்றலும் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி இணங்க செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறான். இப்படிப்பட்ட ஆத்துமாவை பரிசுத்த ஆவியானவர் தமது உயிர்ப்பிக்கும் செல்வாக்கினால் சதா காலமும் தேவனுடைய அன்பில் நிலைநிறுத்துகிறார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று கிறிஸ்துவனுக்காக எழுதப்பட்டிருக்கிறது.